ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. செடியெலாம் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே தோட்டத்தில் ஊனிடலான்ட்டுங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணலான்ட்டு எடுத்து வந்து வச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி வெதர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. வெயில் நல்லா சுருக்குன்னு அடித்தாலும் காற்று கொஞ்சம் சிலு சிலுன்னு அடிச்சிட்டு இருந்ததுங்க. சரி இப்போயே ஊனிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மார்ச் மிட்டு வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ ஊனணும் அப்படின்னா தான் ஓரளவுக்கு நல்ல ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்ட்டுங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். விதையுமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்களா, அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் என்னோடய பொக்கிஷ பாக்ஸுங்க. எல்லா விதையுமே அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. வருஷம் வருஷம் வந்து விதை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுவேங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் ஐஸ் ஸ்டிக்குமே கொஞ்சம் தீந்துருச்சுன்ட்டுங்க டாலர் டீயில் தான் ஒரு 2 பேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நம்ம விதை வந்து தோட்டத்தில் ஊனும்போது நமக்கு தெரியும் என்ன விதை என்ன ஊனணும் அப்படின்ட்டு. 2 நாள் கழித்து பார்த்தோம்னா என்ன விதை ஊனணும்னு நமக்கு ஞாபகமே இருக்காதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, விதை ஊனும்போதே இந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, ஐஸ் ஸ்டிக்கில் வந்து மார்க்கரில் பெர்மனன்ட் மார்க்கரில் வந்து என்ன விதைன்னு சொல்லி இது எழுதிக்கிறதுங்க. எழுதி அங்கங்கே அந்த விதை ஊன்ற இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம மறுபடியும் வந்து நாளை பின்ன வேறு செடி ஊன்றது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா சங்குப்பூவு, அதுக்கப்புறம் புளிச்சக்கீரைங்க, அதுக்கப்புறம் இன்னொரு செடி என்னமோ ஒன்று வாங்கினேனே மறந்துட்டேங்க. அதெல்லாமே வந்து எட்ஸி வெப்சைட்டில் வாங்கியிருந்தேங்க. சங்குப்பூ வந்து போன வருஷமே தோட்டத்துலேருந்து எடுத்து வச்சுருந்தேங்க. பெருசான விதை எதுவுமே இல்லை. அப்புறம் எட்ஸியில் போட்டிருந்தப்போ பார்த்திங்கன்னா ஆர்லாண்டிலேருந்தே ஒருத்தங்க வந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கவர் காமிச்சேன் இல்லைங்களா, அதில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து விதை எங்கே வாங்கினீங்க, ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நானே விதை காசு போட்டு தாங்க கடையில் வாங்குகிறேன். இங்கே பாருங்கள், அந்த பேக்கோட பிரிக்காமல் வச்சுருக்கேன். இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. அதில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா $20 மேலே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரிங்க. அதில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அட்லாண்டாவில் இருக்கோம் இல்லைங்களா, அட்லாண்டாவில் நிறைய இந்தியன் ஸ்டோரில் பில்லிங் கவுண்டர்கிட்டே வச்சுருக்குறாங்க. இந்த இண்டியாகோ, இண்டி ஃப்ரெஷ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பில்லிங் கவுண்டர்கிட்ட ஒரு பெரிய ஸ்டாண்ட்லிங்க எல்லா வகையான சீட்ஸுமே வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு விதை வேணும் அப்படின்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து எனக்கு விதை வந்து கொரியர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா ஒருத்தரும் ஒரு டைம் இமெயில் பண்ணுறீங்களா, எனக்கு வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அனுப்ப முடியலைங்க. நான் அது இல்லாமல் விதையும் சேல் பண்ணல, எங்கிட்ட அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராவும் இல்லை. நானே காசு போட்டு தாங்க வாங்குகிறேன். எனக்கு வந்து அதுக்கு மீறி இல்லைங்களா, அதனால தான் என்னால் அனுப்ப முடியல. நான் அந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே சொல்கிறேங்க, எங்கெங்கே வாங்கினேன் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து தான் வாங்கி தோட்டத்தில் வந்து போடுறோங்க. அந்த இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ் வெப்சைட்டில் போடுவாங்க. அதை விட்டோம் அப்படின்னா எட்ஸியில் போய் பார்த்தோம் அப்படின்னா எட்ஸிலையுமே நிறைய ஃப்ரீ டெலிவரி இருக்குதுங்க. நம்ம வந்து ரிவ்யூ நல்லா இருக்கிறதா பார்த்து போட்டுக்கிட்டா அவ்வளோதான். இதில் தான் அந்த மாதிரி தான் வாங்கிக்கிறதுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா எட்ஸியில் வந்து சங்குப்பூவும் புளிச்சக்கீரையை மட்டும்தாங்க வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ் .comல பார்த்திங்கன்னா எல்லா வகையான கீரையும் இருக்குதுங்க. பொடலங்காய் வந்து நல்லா அந்த நீல பொடலங்காய் இருக்கும் இல்லைங்களா, பாம்பு பொடலங்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில காய் விதை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த வெண்டைக்காய்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து லாஸ்ட் இயர் வந்து அதை எடுத்து வச்சுருந்தேங்க. யானை தந்த வெரைட்டிங்க இதுவுமே அந்த வெப்சைட்டில் வச்சுருக்குறாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த யானை தந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால் சீசன் ஆக எல்லாம் முத்திடுதுங்களா, அதனால அதெல்லாம் அப்படியே விட்டுங்க, விதைக்கு ரெடி பண்ணிக்கிறது. இதுதாங்க நம்ம ரோட் மேப்பு, நம்ம கார்டனோட ரோட் மேப்பு. நம்ம எங்கே என்னென்ன செடி வந்து விதை ஊனணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சி வச்சுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஏன்னா ஒரு செடி கூட மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக எல்லா செடியுமே எங்கெங்கே என்னென்ன ஊனணுன்ட்டு அதை பிளான் பண்ணிவிட்டுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுறது. அந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புது கார்டன் பெட்டுங்க, மேலே நீளமாக இருக்கிறது வந்து பழைய கார்டன் பெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன சீடெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காய், பூ, மரம் என்னென்ன இருக்குது, என்னென்ன போடணும் அப்படிங்கிறத அதையுமே எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டுங்க வருஷம் இதே தான் பண்ணுறதுங்க. எழுதி வச்சுட்டு நம்ம வந்து தோட்டத்தில் போட்டதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணிக்குவோங்க. எல்லா விதையும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறத போட்டுட்டோமா, எதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறதுங்க வருஷம். அப்படி இருந்தும் ஒரு சிலது மிஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு 2-3 செடி புதுசு வாங்கியிருக்குதுங்க. போன வருஷம்லாம் zucchini போட்டோம், இந்த வருஷம் அதெல்லாம் வாங்கலைங்க, பெருசான ஈல்டு கிடைக்கலின்ட்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிரசல் ஸ்ப்ரவுட்ஸு, அதுக்கப்புறம் இந்த அலப்பீனோ பேப்பர்லாம் வாங்கியிருக்குது. அதுக்கு முன்னாடிங்க என்ன பண்ணலான்னா, செடி தோட்டத்தில் ஊன்றதுக்கு முன்னாடிங்க இந்த ஐஸ்டிக்கில் வந்து பெர்மனன்ட் மார்க்கரில் எழுதிக்கோங்க. நான் வந்து ஒரு விதையுங்க மினிமம் வந்து 4 விதை போடுவேன். யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து நம்ம போடுற விதை வந்து ஊட்டமாக தளைஞ்சு வந்துடுங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, இந்த வெதர் சம்டைம்ஸ் டவுன் ஆகுது, இல்லை விதை வந்து ஊட்டமாக இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அப்போ தளைஞ்சு வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே எக்ஸ்ட்ரா தாங்க விதை போடுறது. மினிமம்
மினிமம் 4லேருந்து 5 விதை போடுவேங்க. செடி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருந்தது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களும் வந்து அவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறதுங்க. இங்கே சுற்றி நிறைய பேர் கார்டனில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பண்ணுவாங்களா, அதனால் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து நிறையா தான் போடுறது. அதே மாதிரிங்க இந்த கேண்டலூப் வந்து இந்த டைம் விதை போடலிங்க. கடையில் தான் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு கப்லேயே 4 செடிக்கிட்ட இருந்ததுங்க. இந்த நம்மக்கிட்ட கேண்டலூப் விதையுமே இருந்ததுங்க. நான் எப்படி விதை எடுத்தேன்னா நம்ம காஸ்கோலாம் வாங்குறோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற விதையை வந்து கழுவி காய வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் அது வந்து பெருசாக தளைஞ்சு வரலிங்க. அதனால் இந்த தடவை கடையில் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கியிருக்குது. பாருங்கள் ஐஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக எல்லாமே எழுதியாச்சுங்க. அவரைக்காய் மட்டும் இப்போ போடலிங்க. அவரைக்காய் வந்து நமக்கு ஃபால் சீசனில் தான் காய் நல்லா வருது. அதனால் ஒரு மாதம் கழித்து போடலான்னு சொல்லிட்டு அந்த அவரைக்காயை மட்டும் விட்டு வச்சுட்டுங்க. இது எல்லாமே விதையை வந்து ஊன்றதுக்கு ஐஸ்டிக்கில் எழுதிக்கிட்டேன். இதுதாங்க அந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸு. ஆக்சுவலி 1, 2 தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 in a பேக் தாங்க இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்துங்க $5 என்னவோ. சின்ன சைஸ் எதுவுமே இல்லைங்க. சரி ஓகே, நம்ம தான் புது கார்டன் பெட்டு போட்டோமே, நமக்கு தான் இடம் நிறையா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சூப்பர் ஸ்வீட் 100 வெரைட்டி வாங்கியிருக்கிறேன்ட்டு. ஒன்று மட்டும் இந்த பீஃப் டொமேட்டோ வாங்கியிருக்கிறேங்க. அது தக்காளி பெருசாக வருங்களாமா, எப்படி வருதுன்னு தெரியல. சரி சும்மா வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்ட்டு 1 மட்டும் வாங்கிட்டுங்க. சூப்பர் ஸ்வீட் 100 பார்த்திங்கன்னா 3 வாங்கியிருந்தேங்க. 3லேயே ஒரு தக்காளி செடியோட பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 செடி இருந்ததுங்க. ஸோ நம்ம தோட்டத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுக்கலாம் இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டேன். லோஸில் ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க. 4 for $10 ஆஃபர் போயிட்டுருக்குது. நான் ஆல்ரெடி லாங் வீடியோலையுமே சொல்லியிருந்தேங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் கேண்டலூப்புங்க. கேண்டலூப்புமே வந்து நல்ல ஈல்டு கொடுக்குன்னு போட்டிருந்தாங்க. இந்த வெரைட்டி எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. 2 வருஷமாக நானும் இந்த கேண்டலூப் போடுறேன். காய் வருங்க, ரொம்ப சிறுசாக தான் வரும். இந்த தடவை வந்து அதுக்குன்னே டெடிக்கேட்டடாக ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டுங்க. அதே மாதிரி இந்த மிளகாய் செடிலாம் இருக்குது இல்லைங்களா, மிளகாய் செடி, அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகாய், அலப்பினோ, அந்த பில் பெப்பர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கும்போதேங்க ஒரு செடி தான், ஒரு பாக்ஸ் தான் வாங்கினேன். அந்த ஒரு பாக்ஸ்லேயும் 2 செடி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேங்க. நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 2 செடியை 2ஆக பிரித்து வச்சுக்கலாம் இல்லைங்களா, நமக்கு 2 செடி கணக்காயிடும். ஆனால் நம்ம பே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு தான் பே பண்ணுவோங்க. ஏன்னா ஒரு செடியே வந்து $4 $5 நம்ம சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் வந்து இந்த மாதிரி 2 செடியாக இருக்கிறதா வாங்கிட்டு வந்துட்டுங்க நான் வைக்கும்போது தோட்டத்தில் வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன். கத்திரி செடியுமே பார்த்திங்கன்னா இந்த தடவை 1 தாங்க வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இன்னொன்று கூட வாங்கியிருக்கலாம் போல இருக்குது அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் ஊனியிருந்தேன் இல்லைங்களா, எக் பிளான்ட்டு, நல்லா கை சைஸ்க்கு பெரிய கத்திரிக்காயாக வருங்க. அது வந்து 1 போட்டாவே குழம்புக்கு போதும். அதனால் 1 போதும் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்குதுங்க. பார்ப்போங்க எப்படின்ட்டு. அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா போலன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. யூஸ்வலி இருக்கும் தான், பட் என்னன்னாங்க போலன் ஜாஸ்தியாக இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் மழை வந்துடுங்களா, அது அப்படியே கொஞ்சம் ஈக்குவல் பண்ண மாதிரி ஆகிடும். இந்த டைம் என்னவோ பயங்கர வெயிலாகவும் இருக்குது, காற்றும் அடிக்குது. என்னடா வெதரு, எங்கே இருக்கிறோம்னே தெரியலையே அப்படின்ட்டு தாங்க இருக்குது. ஆனால் வெயிலும் நல்லா பட்டையை கிளப்புதுங்க. தினமும் வந்து சம்மரில் வந்து செடிக்கு தண்ணி விடுறாப்புல வந்து 1 மணி நேரம் ஆகிடுதுங்க. இப்போ புது கார்டன் பெட் ரெடி பண்ணதுக்கு அதுக்கும் மினிமம் வந்து 1 hour 1.5 hours ஆகிடுதுங்க. நம்ம ஃப்ரண்ட் யார்டில் ரோஸ் செடியெலாம் நல்லா தளைஞ்சிக்கிச்சு. அதுக்கு இன்னை வரைக்கும் போய் தண்ணியே விடலிங்க. நம்ம போய் தண்ணி விடணுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் போய் விடாமல் இருக்குதுங்க. அது ஓஸை வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இழுத்து விடணுங்களா, அதனாலேயே போகாமல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஓஸ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. பார்ப்போங்க எப்படிதான்ட்டு. செடி ஊன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த செடியோட அந்த சைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் குழி தோண்டிட்டுங்க, அந்த பேஸில் இருக்கிற குழி மட்டும் தோண்டிட்டு நம்ம செடியை உள்ளே வச்சுட்டுங்க. மண் வந்து ரொம்ப அழுத்தணும்னு கூட அவசியம் இல்லை, சும்மா அப்படி மேலாப்பில் அழுத்தி விட்டால் போதுங்க. நமக்கு வந்து மண் நல்லா பொலன்னு இருக்கிறனால ஷவல் இல்லாமல் கையிலே தோண்டிக்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்களேன், இந்த மண்ணோட அளவுக்கு நம்ம குழி தோண்டினா கரெக்டாக இருக்குங்க. ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்க ஆரம்பிச்சிரும். அது நம்ம தண்ணி அப்பப்போ விட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அது பக்கம் நல்லா தளைஞ்சு வந்துடுங்க. இதுதான்
இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கிறேங்க. எப்படி காய் வரப்போகுதுன்னு தெரியல. யூடியூப்பில் போட்டு பார்த்தேங்க, காய் எப்படி வரும். ஏன்னா நான் காய் வந்து செடியில் எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாதுங்க. கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இந்த காய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்குறோங்க. என்ன பண்ணுவோம்னா, முட்டைக்கோசோட சிறிய சைஸ் தானே இல்லைங்களா, இது என்ன பண்ணுனாங்க, ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பேனில் வந்துங்க கொஞ்சமாக பட்டரோ இல்லை ஏதோ ஒரு ஆயிலோ வந்து ஊற்றிட்டுங்க, இந்த ரெண்டாக கட் பண்ணதை வந்து போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் சால்ட்டும் போட்டு அப்படியே லைட்டாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்களா. அதனால சரி நம்ம தோட்டத்தில் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் எப்படி தான் வருது அப்படின்ட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்தேங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செடி வந்து முட்டைக்கோஸ் மாதிரி தான் சைடில் வரும், பட் குச்சி மாதிரி சென்டரில் வந்து அந்த காய் வந்து சைடில் சுற்றி சுற்றி வரும். நம்ம காய் மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தால் மறுபடியும் தலையும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுதான் ட்ரையல் அண்ட் எரருங்க. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. முட்டைக்கோஸுக்குமே வாங்கணும்னு ஆசையாக தாங்க இருந்தது. கொஞ்சம் வந்து அதில் பூச்சித்தொல்லை நிறையா இருக்குமேன்ட்டு வாங்கலை. பார்க்கலாங்க. கார்டனில் வந்து செடியெல்லாம் ஊனிட்டுங்க, இடம் ஏதாவது இருந்தால் அதையுமே ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க. பார்த்தோம்னா அப்புறம் நமக்கு வருதா இல்லையான்னு அடுத்த வருஷம் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இது என்ன பண்ணனாங்க, 2 செடியை வந்து பழைய கார்டன் பெட்லேயே ஊனிட்டேங்க. மீதி 4 செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது கார்டன் பெட்டில் 2, அப்புறம் இன்னொரு சைடில் இருக்கிற கார்டன் பெட்டில் வந்து 2 ஊனிட்டேங்க. அதுவும் இந்த செடியெல்லாங்க நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா விடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. அதுவும் நீங்கள் இங்கே செடி வைக்கும்போது கொத்தமல்லி தலையை பார்த்தீங்களாங்க, என்னமா தலைஞ்சிருந்ததுன்ட்டு சூப்பராக தலைஞ்சிருக்குதுங்க. அதுவும் இந்த ஃப்ரீஸ்லாம் வந்தது பாருங்கள், எல்லா செடியும் கொஞ்சம் கருகுனாப்பில் போயிடுச்சிங்களா. அதுவும் இந்த பீட்ரூட் கேரட்னா சுத்தமாக நம்மளை ஏமாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த கொத்தமல்லி தலை நல்லா தாக்கு பிடிச்சிக்கிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே தொட்டு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளில் அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க. இப்போயே வந்து விரல் சைஸ்க்கு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னா அறுவடை பண்ணிக்கலாம். கிளைமேட் வந்து காலையில் சில்லுன்னு இருக்குது இல்லைங்களா, அதனால் கொத்தமல்லி தலை வந்து நல்லா தாக்கு பிடிச்சிக்கிச்சிங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து தலைஞ்சு வராது. அதுவும் வந்து அப்போல்லாம் வந்து கொத்தமல்லி விதை ஊன டைமில் மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க. நான் வந்து ஒரு பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருந்தேன். அது மழை பெஞ்சிங்க, தண்ணி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும் பாருங்கள். இழுத்துட்டு போய் அது ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் வளர்ந்துருக்குதுங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் ஒட்டுக்கா அறுவடை பண்ணோம்னா கொத்தமல்லி தொக்கு மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்தது வந்துங்க பஜ்ஜி மிளகாங்க. பஜ்ஜி மிளகாயில் ஒரு செடி தாங்க வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பாட்டில் வந்து 2 செடி இருக்கிற மாதிரி வாங்கிட்டுங்க பிரித்து வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. அது நீங்கள் பிரிக்கும் போதுங்க கொஞ்சம் பொறுமையாக பிரிக்கணும். செடியே ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லைங்களா, ரொம்ப டெண்டராக இருக்கும். லைட்டாக வேகமாக பிரிச்சிட்டோம்னா கூட தண்டு உடஞ்சிருங்க. அதனால் பார்த்து மெதுவாக பிரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பஜ்ஜி மிளகாய் 2 செடிங்க, ஒரு செடி வாங்கி 2ஆக பிரித்து வச்சுக்கிட்டேங்க. அதே மாதிரி அலப்பினவும் ஒரு செடி வாங்கி 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். அந்த இது இருக்குது இல்லைங்களா, கேப்சிகம் 2 செடிங்க. தாய் சில்லி வந்து அதுவுமே 2 செடி இருக்குது. கைனி ஹாட் பெப்பருமே 2 செடி வாங்கியிருக்கிறேங்க. போன வருஷம் அறுவடை பண்ண மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குதுங்க வர மிளகாய். இந்த வருஷம் வந்து நமக்கு சம்மர் ஃபுல்லாக அந்த மிளகாயே வந்துடும் நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த ரவுண்டு எடுத்தால் சரியாக போய்டும்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக அந்த செடி ஊனிட்டு இருக்கிறக்க தாங்க மகி ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்தோடனே ஏண்டி 4 நாளாக கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு பாத்திரம் விளக்காமல் கிடக்குற, இந்த செடி ஊன்றதுக்கு மட்டும் எங்கேருந்து உனக்கு எனர்ஜி வந்தது அப்படின்னு கேட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் உடம்பு முடியாமல் தாங்க இருந்தது. இந்த போலன் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இன்னுமே பாருங்களேன் த்ரோட் வேறு மாதிரி, வாய்ஸே வேறு மாதிரி தான் இருக்குது இல்லைங்க. நானும் தினமும் சரியாயிடுன்னு பார்க்குறேன், இன்னமும் சரியே ஆகலைங்க. அது கரெக்டாக மிட் நைட்டில் தான் யாரோ தொண்டையில் சொரிஞ்சு விட்ட மாதிரியே இருமல் பயங்கரமாக வருது. கொஞ்சம் அதெல்லாம் உடம்பு கொஞ்சம் டயர்டாகவே இருந்ததுங்க. இருந்தாலும் நம்ம தோட்ட வேலையில நம்ம கை சும்மா இருக்குமாங்க, டக்குன்னு எந்திரிச்சு வேகமாக வந்துடுறது தான். இன்றைக்கி கொஞ்சம் முடியல தான், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சிடலாம், செடியை வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க. அது எப்பயுமே எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்க. என்னோட இன்னொரு குழந்தைன்னு தான் நான் சொல்லணும். அதனால் வந்து எல்லா செடியும் வச்சுட்டுங்க, தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சே போய் சாப்பிட்டேங்க. செடி வைக்கிறேன்னு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க எல்லா வேலையுமே முடிக்கிறதுக்கு. அதனால் எல்லாம் முடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் தான் பொறுமையாக சாப்பிட ஆரம்பிச்சது. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்பூர் பச்சை மிளகாய் வெரைட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா, கைனி ஹாட் பெப்பருன்ட்டு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க இது எப்படி வந்து சொல்லணும் அப்படின்ட்டு. எகைன் தப்பாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நான் அடுத்த டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. இது என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு டீ போஸ்ட் வந்து பழைய கார்டன் பெட்டில் ஊனியிருந்தேங்க. அதுக்கிட்டே வச்சுட்டேன். ஏன்னா செடி பெருசாக என்ன ஆகுனாங்க, அது ரொம்ப டெண்டராக இருக்குங்களா, லைட்டாக காற்றடிச்சாலும் செடி வந்து உடஞ்சிருங்க. அது காய் நிறையா பிடிக்கும்போது செடி வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு குச்சிக்கிட்டே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா செடி வந்து வளர வளர நம்ம ஜிப் டை போட்டு டைட்டாக கட்டிக்கிட்டே வந்தோம்னா செடியும் நல்லா தளைஞ்சு வருங்க, பெருசாக வரும், காய் நமக்கு நல்லா ஈல்டு வருங்க. அதனால் அது வந்து 3 வருஷமாகவே அந்த பிளேஸில் தான் வளர்ந்துட்டுருக்குது. இந்த வருஷமும் அதே இடத்துலையே வச்சாச்சுங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னாங்க, இது வந்து அலப்பினோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா, செடி ஊனும் போதே இதுலேயே ஒரு ஸ்டிக் வச்சுருந்தாங்க, ஒன்று என்னென்ன காயின்னு சொல்லிட்டு அதையுமே பக்கத்துலேயே ஊனிடுறதுங்க. ஏன்னா மிளகா செடி, கேப்சிகம், அலப்பினோ, பஜ்ஜி மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குங்க. ஒன்று கூட டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. நம்ம இது வரைக்கும் ஊனணும் இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்களா? சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க. அடுத்தது தக்காளி செடி வந்துங்க, இது வந்து பீஃப் டொமேட்டோ தானேங்க, பீஃப் டொமேட்டோ தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் தேவைங்க. சூப்பர் ஸ்வீட் 100 வெரைட்டிக்கும் தக்காளி செடிக்கு பொதுவாகவே சப்போர்ட் வேணுங்க. ஏன்னா தக்காளி பழம் பெருசாகும்போது செடி வந்து இந்த வெயிட்டுக்கு தாங்கவே தாங்காதுங்க. பக்கத்தில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக குச்சி வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் என்ன பண்ணனாங்க, டிராக்டர் சப்ளையில் போய் அந்த இது ட்ரெல்லிஸ் வாங்க போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கேயே டொமேட்டோ ஸ்டேக்னே சொல்லி விற்கிறாங்க. ஒரு 4 குச்சோ 5 குச்சோ வந்து $6 $7 போட்டு வச்சுருந்தாங்க. சரின்ட்டுங்க, அதுலேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஷார்ப்பாக இருக்குதுங்க, மண்ணில் வந்து நல்லா இறக்கிறதுக்கு வாட்டமாகவே இருக்குது. நாங்கள் வந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 குச்சோ 5 குச்சோ வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. ஸோ நம்ம செடி பெருசாக நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. மோஸ்ட்லி தக்காளி செடி வைக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து நடுவில் வைக்க மாட்டேங்க, இந்த மாதிரி வால் கிட்ட ஒட்டி தான் வைக்கிறது. ஏன்னா நம்ம நடுவில் வந்து வச்சோம் அப்படின்னா காற்றடிக்கும் போதுங்க சுற்றி சப்போர்ட்டே இருக்காது இல்லைங்களா, டக்குன்னு வந்து செடி சீக்கிரம் சாஞ்சிரும். இந்த வால்கிட்ட இருக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, காற்று அடித்தாலுங்க ஒரு பக்கம் தான் வந்து காற்று வந்து தள்ளுற மாதிரி இருக்குங்க, இன்னொரு பக்கம் செவுரு இருக்குது இல்லைங்களா, அது எப்படியோ தாக்கு பிடிச்சிக்கோங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் கிட்டேயே தான் வைக்கிறேன் பாருங்களேன். அப்படியே அங்கே வச்சுட்டுங்க, குச்சி வந்து நல்லா ஒரு 6 அடி குச்சிங்க நல்லா மண்ணில் இறக்கிட்டோம் அப்படின்னா செடி வளரங்க ஜிப்டையை போட்டு கட்டிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா செடியும் பெருசாயிடுங்க, நல்லா ஊட்டமாக காயுமே ஏகப்பட்டது கொடுக்கும். சூப்பர் ஸ்வீட் 100 வந்து பார்த்திங்கன்னா கொடிக்காய் மாதிரி தாங்க. செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளைம்ப் ஆகுங்க. அந்த மேலே உடன் ரயில் இருக்குது இல்லைங்களா, அந்த ரயிலை தாண்டி மடிஞ்சு கீழே வரைக்கும் வருங்க, நல்ல செடி பெருசாகும். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ரயிலுமே ஒரு அட்வான்டேஜ் தாங்க. ஏன்னா குச்சி வந்து 6 அடி தான் வைக்கிறோம் இல்லைங்களா, இது 6 அடிக்கு மேலேயே எனக்கு தெரிஞ்சு 10 அடி வரும்னு நினைக்கிறேங்க. அது வந்து அந்த ட்ரெல்லிஸில் வளைஞ்சறனால நமக்கு வந்து கரெக்டான ஹைட்டு தெரியல. ஏன்னா அது நல்ல பெருசாக வந்து பிரான்ச் வந்து வளைஞ்சிக்கிட்டே தான் போகும். அதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க, செடி வச்சோனையுமே நமக்கு 1 வாரம் 2 வாரத்துலேயேங்க அந்த மேலே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. பூ மட்டும் கிள்ளி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பூ வச்சிருச்சு அப்படின்னா காய் வந்துடும் இல்லைங்களா, காய் வந்துருச்சுன்னா செடி வந்து பெருசாகாதுங்க. செடி ஓரளவுக்கு பெருசாகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, பூ வர அந்த பூவை கிள்ளி விட்டுட்டே இருங்க. செடி நல்லா ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறங்க அதுக்கப்புறம் காய் வந்ததுன்னா ஓகே தான். ஸோ அது மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. நாம் வந்து 3 தக்காளி செடி தாங்க வாங்கியிருந்தோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு தக்காளி செடி பாட்டில் மட்டும் 2 செடி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேனுங்களா, அதை வந்து 2ஆக பிரிச்சுங்க, 2 சைடுமே வச்சாச்சுங்க. வெங்காயம் நாற்று பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஊனியிருந்தோம் இல்லைங்களா, இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது இன்னும் எப்போ பெருசாகும்னே தெரியலிங்க. நானும் வந்து வெங்காயம் வந்துருமா என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறேன். பட் என்ன ஒன்றுனாங்க, நம்ம ஓரமாக ஊனிட்டோங்க. அதனால் மற்ற விதையெல்லாம் ஊன்றதுக்கு வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை. போன டைம் ஃபுல்லாக கார்டன் பெட்டு ஃபுல்லாக அதே போட்டனால எப்படா செடி பெருசாகன்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. கேன்டலூப்புமே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் அதில் வந்து 4 செடி இருந்ததுங்க. பிரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக தாங்க இருந்தது. இன்னும் ரொம்ப குட்டி செடியாக இருந்ததுங்களா, பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். என்ன பண்ணணுங்கன்னா, ட்ரெல்லிஸில் வந்துங்க இந்த சைடு 2 செடி ஊனணும் அப்படின்னா அதுக்கு நேராக அடுத்த கார்டன் பெட்டில் 2 செடி ஊனிட்டேங்க. ஏன்னா அந்த கார்டன் பெட்டில் வந்து நம்ம மேலே செடி ஏறும் இல்லைங்களா, ட்ரெல்லிஸில் ஏறும்போது அந்த சைடு ஏறும்போதுங்க கரெக்டாக மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கார்டன் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பாவக்காயும் இல்லை குக்கும்பரும் இந்த கேன்டலூப்பும் ஒன்றா போட்டலான்ட்டுங்க இதுதான் இந்த சைடில் வச்சுருக்குதுங்க. இது எல்லாமே உட்டன் கிட்ட ஒட்டி தாங்க வச்சுருக்குறோம். அந்த உட்டன் போர்டு வச்சுருக்குறோம் இல்லைங்களா கார்டன் பெட்டுக்கு, அதை ஒட்டி தான் வச்சுருக்குறோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீரை விதை மற்ற செடி எல்லாமே வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா நம்ம 1.5 ஃபீட்டுக்கு மேலே அகலம் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, நமக்கு நிறையாவே இடம் இருக்குங்க. அதனால் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. இந்த ட்ரெல்லிஸில் ஒரு ட்ரெல்லிஸ்லேயுமே பார்த்திங்கன்னா
ரெண்டு வெரைட்டி தாங்க போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த 2 வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே போட்டிருக்கிறேங்க. ஏன்னா செடி வந்து பார்த்திங்கனாங்க அது மேலே ஏறிட்டு தான் போகுமோ தவிர செடி வந்து கீழாக அந்த கொடி வந்து படராதுங்க. கொடி வந்து மேலே தான் ஏறும், கீழே வராதுங்களா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 சைடுமே அதே விதையை போட்டு விட்டேங்க. இந்த சைடு பாவக்காய் விதைனா அந்த சைடு பாவக்காய் விதை, இந்த சைடு குக்கும்பர்னா அதுக்கு நேராக அந்த சைடு குக்கும்பர்னால அது தளைஞ்சு வரும்போது ட்ரெல்லிஸுமே பார்த்திங்கன்னா ஈவனாக 2 சைடு ஒரே மாதிரி இருக்கும். போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் அப்படி தாங்க பண்ணேன். ஆனால் போன வருஷம் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சைடுலாம் ஒரு விதை போட்டுட்டு இன்னொரு சைடு ஒரு விதை போட்டுட்டேங்க. அது எப்படியோ கொஞ்சம் வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து பழைய மெத்தடுக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டுங்க அந்த மாதிரியே போயாச்சு. செடியெல்லாம் ஃபஸ்ட்டு ஊனிட்டுங்க, தண்ணி வந்து ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா விதை எல்லாமே ஊன ஆரம்பிச்சிக்கலான்ட்டுங்க ஃபஸ்ட்டு தண்ணி விட ஆரம்பித்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா விதையெல்லாமே ஊனிக்கலான்ட்டுங்க. விதை வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சம்மர் வரத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்ப்ரிங்குக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளேயே குட்டி குட்டி கப்பில் வந்துங்க விதை போட்டு நல்லா ஓரளவுக்கு தளைஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து மண்ணில் வச்சுருவாங்க. நான் வந்து அப்படி வைக்கிறது இல்லைங்க. அது என்னமோ எனக்கு அது பெருசாக வரதே இல்லை. டேரெக்டாகவே நம்ம தோட்டத்தில் இருக்கிற கார்டன் பெட் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே டேரெக்டாக விதை ஊனிடுறதுங்க. சரி ஒரு வாரம் லேட்டாக தான் வந்துட்டு போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணோங்க, சீட் ஸ்டார்டிங் கிட்டுனே இருக்குது, அந்த மாதிரிலாம் வாங்கி போட்டேங்க. ஒரு சில செடி வந்து நல்லா தளைஞ்சுதுங்க, ஒரு சிலது நல்லா தலையில. நம்ம டேரெக்டாக விதை போட்டாவே நல்லா தலையுதுங்களா, அதனால் அப்படியே பண்ணிக்கலான்ட்டுங்க அந்த மாதிரி தான் பண்ணியாச்சு. புது கார்டன் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடிக்காய் வந்து என்னென்ன போட்டிருக்குறோம் அப்படின்னாங்க, பாவக்காய், பொடலங்காங்க, அதே மாதிரி வெள்ளரிக்காய், கேன்ட்லூப்புங்க, இந்த 4 தான் போட்டிருக்குது. அங்கங்கே நடுவில் மட்டும் சங்குப்பூ விதையும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டுங்க. என்னென்னாங்க நீங்கள் பொடலங்காய் விதை, பீக்கங்காய் விதை, இது பாவக்காய் விதை எல்லா விதையுமேங்க ரொம்ப ஆழமாக குழி தோண்டணும்னு இல்லை. அந்த ஐஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த மண் பொல பொலன்னு இருக்கனால ஐஸ்டிக் வச்சு லைட்டாக குத்துனீங்கன்னாவே மண் வந்து நல்லா லூசனப் கொடுக்குங்க. அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டுங்க, அந்த விதை வந்து மண்ணில் லைட்டாக மூணா போதும். மேலாப்புலையும் தெரியக்கூடாது, ரொம்ப டீப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு இருந்தாவே போதும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பொடலங்காய் விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா 2 சைடு ஈவனாக ஒரே மாதிரி விதை தான் ஊன்றோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் பாவக்காயும் பொடலங்காயும் ஊனியிருந்தேங்க. இது வந்து குக்கும்பருங்க, நம்ம ஊர் வெள்ளரிப்பழம் வெரைட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த வெள்ளரிப்பழம் வந்துங்க என்ன பண்ணேன்னா விதைக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம தோட்டத்துலேருந்து விதையை நம்ம ஸ்டோர் பண்ணோங்களா, அதனால் எத்தனை விதை வந்து ஊட்டமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியலிங்க. ஸோ சேர்த்தி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா செடி எக்ஸ்ட்ரா தளைஞ்சது அப்படின்னா வேறு யாருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுத்துக்கலாங்க. கம்மியாக விதை போட்டு தலையாக விட்டுட்டா என்னங்க பண்ணுறது. போன தடவையே பாருங்கள், மழை அடித்து தள்ளினதில் நமக்கு வந்து பெருசான வெள்ளரிப்பழம் வந்து ஈல்டு கிடைக்கவே இல்லைங்க. 2 காயை நம்ம தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வருஷம் அத்தனை வெள்ளரிப்பழம் எடுத்தேங்க. இந்த வருஷம் போன வருஷம் தான் வந்து பெருசாக வரல. இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஈல்டு நிறைய எடுத்துடணும் அப்படின்ட்டு இதுக்காகவும் தனியாக வந்து ஒரு இடத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து
இந்த வெள்ளரிப்பழ விதை மட்டும் அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. என்கிட்ட வெள்ளரிப்பழ விதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க. நான் அதை மட்டும் அனுப்புகிறேன். பட் என்னென்னாங்க, நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே எனக்கு இமெயில் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது தூரங்க நம்ம வீட்டிலேருந்து. நான் ஒருத்தர் இமெயிலையும் பார்த்துட்டு அனுப்புறது கஷ்டம்தான். அதனால் நீங்கள் வீடியோ போட்டதுலேருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே எனக்கு இமெயில் பண்ணிவிடுங்க. அட்ரஸோடு அனுப்புங்க. அதே மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் நீங்கள் தாங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு குறைஞ்சது $10 ஆச்சும் ஆகுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இமெயில் பண்ணுங்கள் அட்ரஸோட. நான் கண்டிப்பாக அனுப்புகிறேங்க. இது மட்டும் தான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. மீதி எல்லாமே வந்து நான் எங்கே ஆர்டர் பண்ணேன், indianplantsandseeds.com, அதே மாதிரி Etsy வெப்சைட்டு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம அது எல்லாமே காசு போட்டு வாங்கினது இல்லைங்களா. இதுதான் நம்ம தோட்டத்துலேருந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சதுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், மண்புழு பார்த்தீங்களா எப்படி வந்தது அப்படின்ட்டு. அடித்த வெயிலுக்குங்க ஒரு மண்புழு கூட காணாமேன்னு பார்த்தேங்க. அப்புறம் பார்த்தா சைடில் அது மட்டும் ஏறிக்கிட்டு எங்கேயோ இருந்து வந்திருந்தது. நம்ம தோட்டத்துலேங்க எவ்வளோக்கு எவ்வளோ மண்புழு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக தழைஞ்சி வருங்க. அது இங்கே இருக்கிற மண்புழுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கொழு கொழுன்னு இருக்குதுங்க. நம்ம ஊரில் கூட அவ்வளோ பெரிய மண்புழுலாம் பார்த்ததே இல்லைங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று குண்டு குண்டு அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. அதுவும் வந்து கரெக்டாக ஒரு குழி தோண்டணும் அப்படின்னா குறைஞ்சது 1லேருந்து 2 மண்புழுவாச்சும் வந்துருங்க. நம்ம தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 வெரைட்டிக்கு மேலே விதை மட்டுமே ஊனிருக்கிறோங்க. என்னென்ன விதையெல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னாங்க, இந்த க்ரீன் பீன்ஸுங்க, முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் வந்து மலபார் ஸ்பினாச் விதை வந்து அது வருஷம் வருஷம் செடி தழைஞ்சி வந்து அதுவே விதை விழுந்து வளர்ந்துருதுங்க. இது வரைக்கும் இன்னும் அந்த கீரையை சமைச்சே பார்க்கல. இந்த தடவை பார்க்கலாங்க எப்படி வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய், பீக்கங்காய், பாவக்காய், பொடலங்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காங்க. கீரை வகையில் பார்த்திங்கன்னா தண்டு கீரை, முளைக்கீரை இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த இது இருக்குது இல்லைங்களா, மணத்தக்காளி கீரையுமே விதை போட்டிருக்குதுங்க. போன வருஷம் விழுந்த விதையே இருக்குது. அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் போட்டிருக்குறேங்க. பீன்ஸ் வந்து இப்போ காமிச்ச இல்லைங்களா, அந்த வெரைட்டி பீன்ஸ் தான் போட்டிருக்குறோம். இன்னும் என்ன போட்டிருக்குறோம், இது ரேடிஷ் போட்டிருக்குறோங்க. ரேடிஷ் இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, கேரட்டு, பீட்ரூட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் வெரைட்டியில் ஒரு 4-5 மிளகாய் வெரைட்டி சொன்னோம் இல்லைங்களா, தக்காளி, இதெல்லாம் சேர்த்து ஒரு 25 வெரைட்டி கிட்ட வந்துடுங்க. செடியெல்லாம் தழைஞ்சதுக்கப்புறம் ஒட்டுக்கா ஃபுல் கார்டனும் வந்து என்னென்ன செடியெல்லாம் தழைஞ்சிருக்குதுன்னு நம்ம அப்புறமா கவுண்ட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த யானை தந்த வெண்டைக்காய் வந்து வருஷம் வருஷம் அந்த காய் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, நான் காயிலேருந்து விதையை தனியாக எடுத்து வைக்கிறதே இல்லைங்க. நம்ம மண்ணில் எப்போ ஊன்றமோ அப்போ தான் வந்து காயை பிரித்து அதில் இருக்கிற விதையை எடுக்கிறது. ஊரில் வந்து அம்மாயி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கவே கூடாது சாமி, நம்ம வேணுங்கிறப்ப அதை உடச்சி உள்ளேருந்து விதையை எடுத்து தான் ஊனணும் அப்படிம்பாங்க. அதனால் நான் வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லைங்க. தோட்டத்தில் ஊனும்போது தான் வந்து காயை உடச்சி ஊனிக்கிட்டேன். எல்லா விதையுமேங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா விதையுமே பெருசாக வந்து குழி தோண்ட தேவையில்ல. லைட்டாங்க விரல் சைஸில் சும்மா சின்னதாக நோண்டி விட்டுட்டு உள்ளே விதை போட்டுட்டிங்க அப்படின்னாவே நல்லா தழைஞ்சிக்கோங்க. அது வெண்டைக்காய் செடியெலாம் எக்ஸ்ட்ரா தழைஞ்சதுன்னா கூட செடியை வந்து பிரித்து விட்டு வச்சிங்கனாலுமே சூப்பராக தழைஞ்சி வந்துடுங்க. அதே மாதிரி புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையுமே சைடில் போட்டிருந்தேங்க. அது வந்து வாய்க்கால் மாதிரி எடுத்து விட்டுங்க. விதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் போட்டு போட்டுக்கிட்டேன். அது கேப் இல்லாமல் கிட்ட நெருக்கமாக வந்தாலுமே நல்லா வந்துடுங்க. இன்னொரு செடி என்னமோ வாங்கினேன், விதை வாங்கினேன், மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, முருங்கை விதை வாங்கியிருந்தேங்க. இந்த Etsy வெப்சைட்டில் தான், இந்த யார்ட் மம்மிஸுங்கிற வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன். Etsyயில் அவங்க பேஜில் வாங்கியிருந்தேங்க. நம்ம முருங்கை மரம் என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முருங்கை மரம் பெருசாக தலையவே இல்லைங்க, அப்படியே காஞ்சு போய் தான் கிடக்குது. சரி அது வருதா வரலையானா பார்த்துக்கலான்ட்டு அது பக்கெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டுங்க, முருங்கை விதை தான் 2 விதை ஊனி இருக்குதுங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் உங்ககிட்ட பேசிக்கிட்டே எல்லா விதையுமே ஊனியாச்சுங்க சூப்பராக. அப்கமிங் வீடியோஸில் செடியெலாம் எப்படி தழைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமிக்கிறேங்க. வெங்காயம் வந்து 90 நாளில் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் இப்போ இருக்கிற சைஸை பார்த்தா 90 நாளுக்கு மேலே ஆகிட மாட்டேறதுக்குங்க. நம்ம ஃபெப்பே விதை ஊனோம், இப்போ பார்த்திங்கன்னா மார்ச்சே முடிய போகுதுங்க. 2 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் இதே சைஸில் தான் இருக்குதுங்க. அது என்னென்னு செக் பண்ணி பார்க்கணுங்க. இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.